ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ லாஸ்ட் சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. நம்ம எல்லோரும் அன்றைக்கி மண்டாயில் இருக்க பேர்ட் பேரடைஸ் தான் போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹஸ்பண்டோட ஒர்க் பிளேஸில் ஜூ, பேர்ட் பேரடைஸ் இங்கெல்லாம் ஃபேமிலி கூட போகிறதுக்காக நமக்கு டிக்கெட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு 5 டிக்கெட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜூ ஆல்ரெடி 3 டைம்ஸ் கிட்ட போயாச்சு. சரி, இன்னும் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் பெரியவங்களை வளர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ போகிற மாதிரி பிளான் கிடையாது. பட் இந்த பேர்ட் பேரடைஸ் இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக போகலான்னு சொல்லி லாஸ்ட் மந்தே இந்த பிளான் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மந்த் எந்த வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்னோட 2 அக்கா ஃபேமிலி இவங்க எல்லோரும் போகிறோம். அண்ணனுக்கு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால லீவு கிடைக்கல. ஸோ அவங்க மட்டும்தான் வரல. வீட்டிலேருந்து ஒரு 8:30 போலாம் கிளம்பி ஒரு 8:50க்கெலாம் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். உள்ளே என்ட்ரானதுமே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ். அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அதை பார்த்தது எப்படி பக்கத்தில் போகாமல் இருப்போமா, செம்ம ஜாலி ஆகிட்டு பக்கத்தில் போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சாரல் அடித்து அப்படியே தலை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு முடியெல்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணுமே, மறுபடியும் நம்மளோட சொந்த முடி வந்துடுமே அப்படிங்கிறது தான் மைண்டில் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் காஞ்சிருன்னு சொல்லி அப்படியே மேலே போய் தான் டிக்கெட்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி அப்படியே நம்ம போயிட்டோம். அப்புறம் அக்காக்கெல்லாம் கால் பண்ணி கேட்டோம். அவங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ரீச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு ஹஸ்பண்ட் டிக்கெட் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரேன், நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓல்சாங்கி அங்கே கொஞ்சம் இருந்துச்சா, ஸோ அங்கே போயிட்டு நம்ம வீட்டிலே குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. நமக்கு தான் சாப்பிடாம வந்துட்டோம், கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. காஃபி, அதுக்கப்புறம் சிக்கன் சாசேஜ், அப்புறம் சிக்கன் சீஸ் பால் இதெல்லாம் வாங்கி ஓல்சாங்கியில் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அக்காலுமே வந்துட்டாங்க. ஸோ வந்ததும் எல்லோரும் மீட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததும் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பென்குயின் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோன்னா அவ்வளோ கூலான ஒரு பிளேஸ். அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் பென்குயின் ஃபிஷ் மாதிரியே ஸ்விம் பண்ணுறதை பார்க்குறேன். பார்க்கும்போது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தேன், வீடியோலாம் பார்க்கும்பொழுது இந்த பென்குயின் ஐஸ் கட்டி மேலெலாம் உட்காந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் அது ஸ்விம் கூட பண்ணும், தண்ணிக்குள்ளே ஃபிஷ் மாதிரியே அவ்வளோ நேரம் ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தா நிறைய பென்குயின் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு அதுவும் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் போகிறதுக்கு நாங்கள் பேலன்ஸ் பார்த்தா 3 டிக்கெட் வாங்கியிருந்தோம். பாப்பா பிலோ 3 years old அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஸோ நாங்கள் ஃப்ரீ டிக்கெட்ஸ்லாம் அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஏன்னா அது ஒரு ஆளுக்கு $45 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு எனக்கு தெரியலை. இதே சில்ட்ரன் அப்புறம் சீனியராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால என்னோட பையனுக்கு அப்புறம் அத்தைக்கு அப்புறம் இன்னும் ஒரு அடல்ட் மொத்தம் 3 டிக்கெட் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ அங்கே போனோம் அப்படின்னா டிக்கெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையாது நம்ம பார்க்கலாம். நம்ம நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா நான்லாம் இது வரைக்கும் பார்க்காத டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுவும் வழியை மறைச்சிட்டு சென்டரில் வேறு ஒரு பேர்ட் நின்றுட்டே இருந்துச்சு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு சைடில் ஒரு வழி இருந்துச்சு, அது வெளியே போயிட்டோம். இந்த 2 கிளி ரொம்ப நேரமாக அந்த ஒரு கிளி இன்னொரு கிளிக்கிட்ட கத்திட்டு பேசிகிட்டே இருந்துச்சு. என்ன பேசினாங்கன்னு தெரியல, பட் அதை கேட்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லுமே கிளிங்களாக தான், ரெட் கலரு, ஒயிட் கலரு, அப்புறம் கலராக உள்ளது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் அதோட பேர்லாம் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதுக்குமே பேரட் அப்படின்னு ஒரு வேர்டு இல்லை. பட் அதோட மூக்கை பார்த்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கிளி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக நடந்துகிட்டே இருந்தோம். நம்ம நடக்க அது ரொம்ப பக்கமாக
ஏன்னா பிரிட்ஜ் மாதிரி கட்டி அந்த மரத்து மேலே உட்காந்துருக்கிறனால நம்ம பக்கமாக நல்ல க்ளோஸில் வந்து அந்த பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 11:30 கிட்ட ஒரு ஷோ இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ நம்மளுமே ஒரு சீட்டை போட்டு உட்காந்துட்டு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈகிள், அவுல், அதுக்கப்புறம் வல்ச்சர் இந்த பேர்டை பற்றி நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் தான் வந்துச்சு. ஸோ அது வந்துட்டு பறந்து மறுபடியும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுல் கொண்டு வந்தாங்க. ஆண்டை வந்து நார்மலாக வந்து கழுத்தை எவ்வளோ இதுக்கு வந்து ரொட்டேட் பண்ணோம் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ வந்து 90 டிகிரிஸ், ஆப்ஷன் பி வந்து 270 டிகிரிஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு 360 டிகிரிஸ். இதில் எது கரெக்டான ஆன்சர்னு வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வால்ச்சர் கொண்டு வந்தோம். அவ்வளோ பெருசு, அதை அவங்க கையில் எப்படி தான் அவங்க பேலன்ஸ் பண்ணுறாங்களோ நல்ல ஹெவியான ஒன்று. ஸோ அதை பார்த்துன்னா ஷோவும் முடிஞ்சிருச்சு. அப்படியே வந்துட்டு ஃபுட் சென்டர் போயிட்டோம். ஹஸ்பண்ட் இங்கே வந்து $65 வவுச்சர் இருந்துச்சு, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட் வந்து வாங்கியிருந்தோம். அங்கே ஒரு 4-5 ஷாப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ், பீஃப், பிளாக் பெப்பர் சிக்கன் வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி இடத்துல உள்ளலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். என்னோடய சாப்பாடு பார்த்திங்கன்னா $15.50 இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா சாப்பாடுமே அந்த மாதிரி ரேட்டு தான். ஒரு கொக்கோ கோலாவே வந்து ஒரு கப் வந்து $4.50. ஸோ நம்ம அங்கே போயிட்டு ரொம்ப விலையாக இருக்கே அப்படின்லாம் நினைக்க முடியாது. அங்கே போயிட்டு அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். ஸோ எல்லோரும் நல்லா லன்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது மாதிரி இருந்துச்சு, ப்ளே கிரவுண்ட் மாதிரி. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க, தம்பி பாப்பா எல்லோரும் முடிச்சுட்டு அடுத்ததே வந்து இன்னொரு ஷோ இருந்துச்சு, அதே இடம்தான். இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் அங்கேருந்து வரும். ஸோ நிறைய அது வந்து அழகாக ஃப்ளெமிங்கோலாம் கூட்டமாக வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறையா வந்து ஃப்ளெமிங்கோலாம் வந்ததும் நம்ம சென்டரில் போயிட்டு ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம், க்யூ பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். சேம் அதே மாதிரி தான் கார்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது அந்த கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வேணும்னாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கட்டிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வேணும் அப்படின்னு சொன்னாலும் அழகாக அவங்க ஃப்ரேம் பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸாக தான் இருக்கும். தம்பி வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி க்யூ பண்ணி ஃபோட்டோ எடுக்க போனாங்க. அவங்க ஃபோட்டோ எடுக்கிற கேப்பில் நாங்கள் பின்னாடி இருந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஆனால் பேர்ட்லாம் வந்து டச் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அப்புறம் க்ளோஸாக போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்க்குறீங்களா இந்த பேர்ட் வந்துட்டு நாங்கள் அவ்வளோ க்ளோஸாக போனோம், அது பறக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னு வேறு தெரியலை. பாவம் அது பாட்டுக்கு பொறுமையாக நின்றுட்டே இருந்துச்சு. சரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு வந்து $10 $8 பே பண்ணி நம்ம டிக்கெட் எடுக்கணும். தம்பிக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு போய் ஃபீட் பண்ணணும்னு. பட் டிக்கெட் பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தாலும் வாங்க முடியலை, டிக்கெட் முடிஞ்சு போச்சு. ஸோ மற்றவங்கலாம் ஃபீட் பண்ணும்பொழுது அது அழகாக வந்து சாப்பிட்டுட்டு அவங்க தலையில் உட்கார்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எல்லாமே சுற்றி பார்த்துட்டு 2:30 வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். அப்புறம் வெளியிலே A&W இருந்துச்சா, ஸோ அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு 5:30 தான் வந்து வீட்டுக்கு கிளம்புனோம். அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சூப்பராகவும் போணுச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.